ஸ்ரீ லவகுசா புராணம் 24ஆம் பகுதி. அத்ரி முனிவர் என்ற புகழ்பெற்ற முனிவர் இருந்தார். இவரது மனைவி அனுசுயா தேவி. ரிஷிபத்தினியான இவரது கற்பு திறனை சொல்லி மாளாது. கற்பு திறன் மிகுந்த அனுசுயா தேவி கணவருக்கு தினமும் பாத பூஜை செய்து அந்த தீர்த்தத்தை அருந்திய பிறகே தன் பணிகளை துவக்குபவள். சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோர் இவளது கற்புக்கு சோதனை வைத்தபோது அவர்களையே குழந்தைகளாக்கி தேவியரையும் மாங்கல்ய பிட்சை கேட்க வைத்த சக்தி வாய்ந்தவள். இத்தனைக்கும் அத்ரி மகரிஷியின் திருவடிகளே காரணம். பெரும் தவ வலிமை மிக்கவர் அத்ரி முனிவர். இவரது செல்வ புத்திரரே துர்வாசர் மிகவும் கோபக்காரர். அவர் அரண்மனைக்குள் வந்தார். லக்ஷ்மண சுவாமி வில்லுடன் வாசலில் காவலுக்கு நிற்பதை பார்த்தார். லக்ஷ்மணா, நான் அத்ரி புத்திரன் துர்வாசன். நான் உன் சகோதரனிடம் முக்கியமான ஒரு விஷயம் பற்றி விவாதிக்க வேண்டியுள்ளது. என்னை உள்ளே அனுமதி என்றார். அண்ணனோ யாரையும் உள்ளே விடக்கூடாது என கூறியிருக்கிறார். முனிவரோ கோபக்காரர், சபிக்கக்கூடியவர். என்ன செய்வதென லக்ஷ்மண சுவாமிக்கு புரியவில்லை. இருப்பினும் அவர் மிகுந்த பணிவுடன் முனிவரை வணங்கி, தவ சிரேஷ்டரை, தாங்கள் பொறுத்தருள வேண்டும். என் சகோதரரிடம் கூற வேண்டியதை என்னிடம் கூறுவீர்களாக. தாங்கள் கூறுவதை உடனே நிறைவேற்றி வைக்கிறேன். தற்போது தமையன் யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்றார். துர்வாசரோ ஆவேசப்பட்டார். லக்ஷ்மணா, ராமனை இங்கே வரச் சொல். அப்படி சொல்ல மறுத்தால் உன் ரகு வம்சமே அழிந்து போகும்படி சாபம் கொடுத்து விடுவேன். இங்கே ஒருவர் கூட மிஞ்ச மாட்டார்கள் என எச்சரித்தார். லக்ஷ்மண சுவாமிக்கு தெரியும் துர்வாசர் கூறியதை செய்பவர் என்று. மேலும் தவசீலர்களை காக்க வைப்பது சிரமம் என்பதையும் அவன் அறிவான். இதற்கிடையே உள்ளே சென்ற முனிவர் ராமபிரானிடம் பேச ஆரம்பித்தார். ராமா, என்னை யாரென தாம் உணர்ந்து விட்டீர்கள் என்றே நம்புகிறேன் என்றதும் ராமபிரான் ஏதுமறியாதவர் போல், இல்லை சுவாமி, தாங்கள் யார் கூறுங்கள் என்றதும் வந்தவர் தன் நிஜ உருவத்திற்கு மாறினார். கதாயுதம் தாங்கி பெரிய மீசையுடன் ஆஜானுபாகுவான தோற்றத்தில் திகழ்ந்த அவரை ராமபிரான் வணங்கினார். யமதர்மராஜாவா, தாங்கள் என் இருப்பிடம் தேடி வர நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். தாங்களால் தான் உலகில் தர்மம் நிலைத்திருக்கிறது. தாங்கள் ஒருவர் இல்லாவிட்டால் இவ்வுலகில் எல்லாமே நிரந்தரம் என ஜீவன்கள் நினைக்க துவங்கிவிடும். மனிதன் ஒரே ஒரு விஷயத்திற்கு தான் அஞ்சுகிறான். அது நிச்சயம் என்பதும் அவனுக்கு தெரியும். இருப்பினும் அஞ்ஞானத்தால் ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறான். தங்கள் பூமி தர்ம பூமி. தர்மத்தின் நாயகரே, என்ன விஷயமாக என்னை தேடி வந்தீர்கள் என்றார். ராமா, பிரம்மதேவர் என்னை அனுப்பி வைத்தார். தாம் ஏதுமறியாதவர் போல் என்னிடம் பேசுகிறீர்கள். நாராயணரான தாம் பார்க்கடலிலிருந்து தாயார் லக்ஷ்மி தேவியுடனும் ஆதிசேஷனுடனும் சங்கம் மற்றும் சக்கரத்துடனும் பூமிக்கு வந்தீர்கள். அவற்றை தங்கள் உறவுகளாக்கி லக்ஷ்மண பரத சத்ருக்னர்களை உருவாக்கி கொண்டீர்கள். தாயார் லக்ஷ்மி தேவியே பூமாதேவியின் வயிற்றில் பிறந்து ஜனக மகாராஜாவின் மகளாக வளர்ந்து தங்களை வந்தடைந்தாள். அநியாயத்தை அழிக்க பிறந்த தாம் ராவணனை வதம் செய்தீர்கள். தங்கள் பிறப்பின் நோக்கம் முடிந்துவிட்டது. இந்த அவதாரத்தை முடித்து வைகுந்தம் எழுந்தருள வேண்டும் என்பதை நினைவூட்டவே இங்கு வந்தேன். பிரம்மதேவரே பூமியில் மானிடராய் பிறப்பவர்களின் தலை விதியை நிர்ணயிக்கிறார். அவர்களில் சிலர் தெய்வ பிறவிகளாகிறார்கள். அவர்களுக்கு மட்டுமே மரணத்தை முன்கூட்டியே அறிவிக்கும் பொறுப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. ஸ்ரீராமச்சந்திரரே, தாம் லோகநாயகர். தமது காலம் முடிந்து விட்டதால் தம்மை அழைத்து செல்ல வந்துள்ளேன் என்றார் யமதர்மன். அந்நேரத்தில் லக்ஷ்மண சுவாமி கதவை தட்டினார். இதனால் கோபமடைந்து தன்னை தன் சகோதரனோ வந்திருக்கும் முனிவரோ அழித்தாலும் பரவாயில்லை என நினைத்து கொண்டான். என்றைக்கானாலும் இந்த உடல் அழிய போவது தானே. நம் குலம் காக்க இந்த உடல் போனால் போகட்டும் என்று நினைத்தே துணிந்து இதை செய்தார் லக்ஷ்மண சுவாமி. கதவை தட்டுவது இன்னார் என புரிந்து விட்டதாலும் யமதர்மராஜனிடம் உரையாடல் நிறைவு பெறும் நிலைக்கு வந்துவிட்டதாலும் ஸ்ரீ ராமபிரான் கதவை திறந்தார். அப்போது யமதர்மன் தன்னை மீண்டும் முனிவர் வடிவத்திற்கு மாற்றிக்கொண்டார். அண்ணா, தங்களை காண துர்வாச முனிவர் எழுந்தருளியுள்ளார். தாங்கள் முக்கிய ஆலோசனையில் இருப்பதை எடுத்து கூறியும்
தங்களை காண அனுமதிக்காவிட்டால் நம் குலம் அழியும்படியான சாபத்தை கொடுத்து விடுவேன் என்கிறார். இந்நிலையிலேயே தங்களை அழைக்கும்படி ஆயிற்று என்றார் லக்ஷ்மண சுவாமி. லக்ஷ்மணா, உள்ளே இருப்பது யமதர்மராஜா. கருமையான கொம்புகளையும் அனல் கக்கும் விழிகளையும் கொண்ட எருமைக்கடா வாகனன். அவரை அனுப்பிவிட்டு வருகிறேன் என சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். யமதர்மராஜனே, பிரம்மதேவர் கூறியபடியே வருகின்றேன், இப்போது நீர் செல்லலாம் என்றார். யமதர்மராஜனும் மறைந்து விட்டார். பின்னர் துர்வாச முனிவரிடம் வந்த ராமபிரான் அவரை வணங்கி ஆசனத்தில் அமர்த்தி, தவ முனிவரை தங்களை காக்க வைத்ததற்காக என்னை மன்னிக்க வேண்டும். தாங்கள் வந்த காரணத்தை தெரிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறேன் என்றார் ஸ்ரீராமபிரான். 24ஆம் பகுதி நிறைவடைந்தது.